வெல்கம் டு மகி மஞ்சள். இன்றைக்கி அவரைக்காய் முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காயும் இதில் கூட இருக்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. இது செய்ய தேவையான பொருட்கள்: ஜீரகம், கடுகு, தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, வெங்காயம், முட்டை, கருவேப்பிலை. அவரைக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள், பெருங்காயம். வெங்காயத்தையும் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அவரைக்காவை அந்த நாரெல்லாம் எடுத்து நீட்டமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முட்டை பொரியலுக்கு நல்லாயிருக்கும். பெருசாக போட்டால் வேகிறதுக்கும் கஷ்டம், சாப்பிட்றப்பவும் நல்லா இருக்காது. எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு பூண்டை உரித்து வச்சுக்கோங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் அவ்வளோவா ஒட்டாது. கட் பண்ணி வச்ச அவரைக்காவை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெந்துட்ட அப்புறம் அது கூட மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து வேக விடணும். அதுக்கப்புறம் திருப்பியும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு வேக விடுங்க. நான் இந்த பொரியலுக்கு குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்த அப்புறம் முட்டை 3 உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாகும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலருங்க. முட்டை போட்டுட்ட அப்புறம் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒட்டிக்கும். உங்களுக்கு எண்ணெய் இப்போது கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை போட்டுட்டு நல்லா புரிகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த முட்டையெல்லாம் குட்டி குட்டியாக பால் மாதிரி ஆகிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெறும்னே முட்டை பொரியல் சாப்பிட்றத விட அவரைக்காய் போட்டு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவரைக்காயில் இருக்கிற ஃபைபரும் முட்டையில் இருக்க ப்ரோட்டீனும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் முட்டையை மட்டும் சாப்பிட்றத விட இது மாதிரி ஒரு காய் சேர்த்து சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். காய் தனியாக சாப்பிடாதவங்க இது மாதிரி முட்டை போட்டு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது சாம்பார் சாதத்துக்கும் ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும். ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கும் உள்ளே வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. திருப்பியும் சொல்கிறேன், முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அவரைக்காவும் நல்லா வதக்கிக்கோங்க. அவரைக்காய் வெந்துட்ட அப்புறம் மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு முட்டை 3 போட்டுருங்க. மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி. தேங்க்யூ.